வணக்கம் வில்லியம். வணக்கம், நான் நிர்மல். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். இப்போ நீங்கள் 2 பேரும் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, சரியா? யூனிஃபார்ம் போட்டு எங்கடா போயிட்டு வரீங்க? ஸ்கூலுக்கு. சரியா, நீ எங்கே போயிட்டு வர நிர்மல்? சரி, ஓகே. 2 பேரும் எத்தனாவது படிக்கிறீங்க? 9வது. சரி, இப்போ உங்ககிட்ட யாராவது ஒருத்தர், தம்பி நம்ம ஆடு மாடு மேய்ச்சி நிறைய பணம் சம்பாதிக்கலாம் வரியா அப்படின்னு கூப்பிட்டா போவீங்களா, போக மாட்டீங்களா? போக மாட்டோம். சரி, ஏன் போக மாட்டீங்க? நம்ம ஆடு மாடு மேய்ச்சி சம்பாதிக்கிறதோட நம்ம பெரிய ஆளாகி படிச்சு பெரிய ஆளாகி நம்ம சம்பாதிக்கிறது நம்ம திறமை. ஆடு மாடு மேய்ச்சா அது ஆடு மட்டும்தான் அது திறமையாகும். நம்ம சும்மா மக்கு தனமாவே இருப்போம், எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ரைட்டு. நிர்மல், ஆடு மாடு மேய்ச்சி நம்ம உன் கையில் நான் 100 ரூபா 200 ரூபா பணம் தர்றேன், நல்ல பணம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி உன்கிட்ட கூப்பிட்டா நீ போக மாட்டியா, போவியா? போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்னா, கல்வி அப்படிங்கிறது கற்றுக்கொண்டே வருவது. ஆனால் ஆடு மாடு மேய்க்கிறதுங்கிறது என்னன்னு கேட்டுட்டேன்னா, அது நம்மளுடைய கல்வியை புறக்கணிச்சிட்டு கல்வியவே முடிச்சுட்டு வெறும் ஆடு மாடு மேய்ப்பதன் மூலமாக நம்மளுடைய மூளை ஃபுல்லாக என்னவாயிரும், மழுங்கடிக்கப்பட்டுரும், சரியா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நமது தலைவர்கள் இருக்காங்களா, அரசியல் தலைவர்கள், அவங்க எல்லாமே வந்துக்கிட்டு படின்னு சொல்கிறது நல்லதா, ஆடு மாடு மேய்க்க போன்னு சொல்கிறது நல்லதா? படின்னு சொல்கிறது தான் நல்லது. சரி, அப்படி ஒரு ஆள் இங்கே ஆடு மாடு மேய்க்க போகலாம் வான்னு சொல்லி ஒரு ஆள் கூப்பிட்றான். அந்த ஆளுக்கு பேர் என்னன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியுமா? சரியா, நம்மளுடைய அரசியல் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அரசியல் தலைவர்களில் யார் யார் பேர் உங்களுக்கு தெரியும் சொல்லு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உனக்கு தெரிஞ்ச நீ காலையில் வாசித்தல. எதிர்கட்சி தலைவருடைய பேர் என்னடா? இப்போ டெய்லி வந்து எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி, அவர் யார்? எதிர்கட்சி தலைவர். அப்புறமேட்டுக்கு உன்னுடைய விஜய் இருக்கார்ல, அவர் இப்போ அரசியல் தலைவராக தான்டா மாறி இருக்கிறாரு, அப்படி தானே? நீ யாருடைய ரசிகர்? நீ விஜய் ரசிகரா? அப்போ 2 பேர்த்துக்குமே விஜய் ரசிகர். அப்போ உங்கள் விஜய் ஒரு அரசியல் தலைவராக மாறி இருக்கிறாரு, சரியா? இந்த ரசிகர்கள், இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாமே என்னடா சொல்கிறாங்க, ஆடு மாடு மேய்க்க போங்கடான்னு சொல்கிறாங்களா? ஆனால் இன்னும் ஒரே ஒரு ஆள் ஒரு அரசியல் தலைவர்னு தன்னை சொல்லிக்கிறான்டா. அந்த ஆள், அவருக்கு பேர் என்ன தெரியுமா? சைமன் செபஸ்டின் சொல்லக்கூடிய சீமான். கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? நீ கேள்விப்பட்டிருக்கிய? இந்த சீமானுங்கிற ஒரு ஆள் நம்ம மக்களை அதுவும் மாணவர்களை என்ன பண்ணுறான்னு கேட்டேன்னா, படிக்க போகாதீங்க, மாடு மேய்க்க போங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? போன. ஏன்னா அவனுக்கு இங்கே இருக்கக்கூடிய மோடி இருக்கார்ல, மோடி, அவங்கெல்லாம் என்ன இயக்கத்தை சேர்ந்தவங்க? அவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவங்க. பெரியார் இருக்கார்ல, பெரியார் என்ன இயக்கத்தை சேர்ந்தவர்? திராவிடர் இயக்கத்தை சேர்ந்தவங்க. திராவிடர் இயக்கத்தையும் ஆர்எஸ்எஸ் இயக்கமும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதா? தொடர்புடையதே இல்லை. ஏன்னா அது வேற இயக்கம், இது எதிர்த்து இருக்கக்கூடிய இயக்கம். இந்த பெரியார் சொல்லக்கூடிய, அம்பேத்கர் சொல்லக்கூடிய நம்ம கல்வி அமைச்சர் இருக்கார்ல, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கார்ல மு க ஸ்டாலின், அவங்க வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் பிறந்திருக்க பிள்ளைங்க எல்லாமே கட்டாயமாக பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மோடியில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, படிக்கிற பசங்களில் ரொம்ப ஜாஸ்தியாக படித்தானுங்கன்னா நமக்கு வேலை இல்லாமல் போயிடும். அதனால் கீழ் ஜாதிக்காரங்க இருக்காங்கல்ல, பார்ப்பனர்னா கோயிலில் மணி அடிக்கிற ஐயர்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அவங்கள தாண்டி மற்ற ஆளுக எல்லாருமே என்ன பண்ணணும், படிக்க போகாமல் கட்டடத்து வேலை இருக்குல்ல, இப்போ நிறைய பேர் வடநாட்டிலேருந்து வந்திருக்காங்கல்ல இங்கே, அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டேன்னா, இங்கே வேலைக்கு வந்துடுறாங்கல்ல, இங்கே வேலைக்கு வரவும் இந்த மாதிரி கூலி வேலைக்கு போகட்டும், கூலி பட்டாளம் சொல்லி அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ எல்லா வாய்ப்பையும் இழுத்து மூடுறது தான் அவங்களுடைய வேலை. அப்போ இங்கே இந்தியா முழுக்க என்ன நடக்குது? பெரிய சண்டை நடக்குது. என்ன சண்டை நடக்குது? அவங்களா அல்லது நம்மளா அப்படின்னு சொல்லி.
பெரியார் தாத்தாவுடைய பேச்சை கேட்டனால தமிழ்நாட்டில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட்டாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. இப்போது உங்களுக்கு மதிய சாப்பாடு போடுறாங்களா? காலையில் இவன் வந்து நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வெறும் டிஃபனை கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போய் இன்றைக்கி மதியானம் சாப்பிட்டானா? நீ சாப்பிட்டியா? அப்போ மதியானம் என்ன ஸ்கூலில் சாப்பாடு போடுறாங்க? நல்ல சாம்பார் சாப்பாடு. நல்ல சாப்பாடு அது, நல்ல சாப்பாடு. இந்த சாப்பாடு எத்தனை பசங்க வாங்கி சாப்பிட்றாங்க? 1000 ஸ்கூலே வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் வடநாடு இருக்குது தெரியுமா? அந்த வடநாட்டில் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி சோறெல்லாம் போட மாட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டியாடா? சோறே போட மாட்டானுங்க, புக்கு ஒழுங்காக தர மாட்டானுங்க. புரியுதா? பள்ளிக்கூடம் ரொம்ப தூரத்தில் இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே உள்ளே போய் சேர்றதுக்கு காசு அதிகமாக கட்டணும். அவ்வளவு தூரம் கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் இருக்கிறவங்க அங்கே போய் படிக்க முடியுமா? படிக்க முடியாது. அதனால தான் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டுக்கு வேலை. இந்தியாவுக்கா? இது இந்தியா தான்டா. இந்தியாவில் கூடி தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்துடுறாங்க. அப்போது நீங்கள் எல்லாருமே யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு அங்கிட்டு பீகார் பக்கத்து வேலைக்கு போவீங்களா? ஏன்னா அங்கே வேலை வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதுக்கு என்ன காரணம், இங்கே இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் பயங்கரமாக படிச்சிருக்கிறனால இன்ஜினியர்கள் டாக்டர்கள்னு சொல்லி வெளிநாடுகள்லேருந்து எல்லா நாடுகளுக்கும் அறிவு சார்ந்த தொழில்நுட்ப வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ நிர்மல் வந்து சாயந்தரம் வந்தோடனே என்ன பண்ணுறேன், 1 மணி நேரம் என்ன பண்ணுற, டைப்ரைட்டிங் அடிக்கிற. அப்போது உனக்கு இதை கற்றுக் கொடுத்தது யார்? டைப் அடித்தா வேலைக்கு போகலான்னு சொல்கிறவங்க யார்? நீ தெரிஞ்சு வச்சுருக்க, அப்படித்தானே? அதனால் நீ டைப் அடிக்க போகிற. அப்போ வளர் இளம் பருவத்திலேயே நீ என்ன பண்ணுற, படிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் தொழில்நுட்ப கல்வியை கற்றுக்கொள்கிற. ஆனால் வடநாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வாய்ப்பே அவனுக்கு கிடைக்காதனால கூலி வேலைக்கு போகிறான். அதனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த சீமானுங்கிற ஒரு ஆளுக்கிட்ட பணத்தை கொடுத்து இந்த மக்கள்கிட்ட போய் அவனுடைய மண்டைய கழுவு. என்ன சொல்கிறாங்க, போய் அவனுங்களை ஃபுல்லாக ஒரு கும்பலை திரட்டு. சரியா? அந்த கும்பலை வந்து சிந்திக்காத மாட்டு மண்டையங்களாக இருக்கிறவங்களாம் இருக்கணும். எவனுக்கிட்ட போய் நீ சொன்னாலுமே ஏன் எதுக்குன்னு கேள்வியே அவன் கேட்கக்கூடாது. அவன் 1ஆம் நம்பர் மாட்டு மண்டையனாக இருக்கணும். மாட்டு மண்டையனா எப்படா இருக்கும்? மக்கு. இன்னொரு விஷயம், மாட்டு மண்டையனா எப்படா இருக்கும்? மாட்டு மண்டையனா எப்படி இருக்கும்? கொம்பு இருக்குமா மண்டையில்? அதை விட முக்கியமானது, மாடு சிந்திக்குமாடா? மாடு சிந்திக்குமா? நான் பொது இடத்துல சாணியை போடும், பொது இடத்துல மூத்திரத்தை அடிக்கும். ஏன்னா என்கிட்ட லைட்டாக மேய்ச்சல் இருந்துச்சுன்னா அது எவன் விட்ட மேய்ச்சலாம் உள்ளே போய் மேய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு தான் அவனை மாட்டு மண்டையன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக என்ன பண்ணாது, அது சிந்திக்காது. அப்படி தான்டா ஒரு மாடு சிந்திக்குமா? அம்மா எனக்கு கொஞ்சம் மத்தியானம் சாப்பாடு கொடுங்கம்மா அப்படின்னு போய் நிற்கிதா? பலசர கடையை பார்த்து அம்மா எனக்கு ஒரு சுரக்காய் கொடுங்கம்மான்னு போய் நிற்கிதா? அது பாரில் போகும், அது பாரில் சாப்பிடும், அது பாரில் வந்துடும். வர்றவங்க என்ன பண்ணுவாங்க, சூசுன்னு வரட்டுவாங்க. அதனால தான் கோயிலுக்கு மாட்டை நேர்ந்து விடுறாங்க. கவனிச்சிங்களா? கோயில் மாடுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மாட்டு மண்டைங்களையா மனுஷங்க மாதிரி இருப்பாங்கடா. ஆனால் என்னது, அவங்க மனுஷங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க என்னவா இருப்பாங்க, மண்டையில் மூளையே இருக்காது. ரைட்டா? மண்டையில் மூளையே இருக்காதனால அவங்களுக்கு என்ன ஆயிரும் கேட்டேன்னா, அவன் யோசிக்க மாட்டான். அந்த மாதிரி கும்பலை திரட்டி அவங்கள வச்சுக்கிட்டு நீ போய் பேசுன்னு சொல்லி காசு கொடுத்துட்றான். அதனால் அந்த மாட்டு மண்டையை என்ன பண்ணுறான்னு கேட்டேன், சீமான் மதுரையில் வந்துக்கிட்டு ஒரு 1000-2000 மாட்டை பிடிச்சிட்டு வந்துட்டான்டா. பிடிச்சிட்டு வந்து எல்லா மாடும் அம்மா ஐயோ அப்பா நின்றுட்டு இருக்கு. தீனி போடணுமா வேணாம்டா இந்த 2000 மாட்டுக்கும் போடாமல் பங்கொடுமையாக கொண்டு வந்து வச்சுக்கிட்டு மாட்டுக்கிட்ட ஒருத்தன் பேசுகிறான்டா, மாடுகளை நீங்கள் ஓட்டு போட்டால்தான் இந்த நாட்டை உருப்பிட முடியும், அதனால் மாடுகளுக்கெல்லாம் ஓட்டுரிமை கொடுங்கள் அப்படி இப்படி எவனா பேசுனா அவனை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ரைட்டு. இந்த பைத்தியம்னு சரியாகிற பைத்தியம் ஒன்று இருக்குது, சரியாகாத பைத்தியம்னு ஒன்று இருக்குது. இது சரியாகக்கூடிய பைத்தியமா இல்லை சரியே ஆகாத பைத்தியமாடாது? ஏன்னு கேட்டேன்னா அவன் நடப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை எப்பவுமே பேச மாட்டான். புரியுதா? வானத்தில் ஏறி வானத்தில் இருக்க வில்லா வளைச்சி போடுவேன், நிமித்தி போடுவேன், இந்த உலகத்தில் நான் தான் மிகப்பெரிய அதிபர், இன்னும் கொஞ்ச நாள் பொறு, எல்லாத்தையும் பச்சை மாட்டை எடுத்துகிட்டு வந்து சாத்துன்னு சாத்துறேன் அப்படி இப்படின்னு இந்த உலகத்துக்கே பொருந்தாத வார்த்தைகளை ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருக்காண்டா. அப்படி ஒருத்தர் பின்னாடி ஆளுக போகிறது ஆபத்தா நன்மையா? ஆபத்து. அதுவும் குறிப்பாக யார் போகிறா தெரியுமா? உங்களை மாதிரி இளைஞர்கள் போகிறாங்க.
இது சரியா தவறா? தவறு. ஏன் தெரியுமா? ஏன் போகக்கூடாது சொல்லு பார்ப்போம். அவன் பின்னாடி ஏன் நம்ம போகக்கூடாது சொல்லு பார்ப்போம். அவனே ஒரு மக்கு. அப்போ அவன் ஒரு கிறுக்கன் பின்னாடி போனால் என்ன ஆகும்? நம்மளுடைய கல்வியும் சேர்ந்து பறி போயிடும். அதனால் அவன் பின்னாடி அவன் வந்து சொல்கிறான்டா, நீங்கள்லாம் படிக்க போகாதீங்க. ஆனால் அவன் மட்டும் என்ன தெரியுமா பண்ணுவானா, அவன் பிள்ளைய வந்துக்கிட்டு இங்கிலீஷ் ஸ்கூலில் படிக்க வைப்பானா, லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணி. ஆனால் நீங்கள்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இது சரியாடா? அப்போ நம்ம சிந்திக்க தெரிஞ்ச வரைக்கும் இருக்கிறனால தான் அவன் பேச்சை வந்து இவன் சொல்கிற மாதிரி முட்டாள்னு நம்ம சொல்லணும். ஆனால் நிறைய பேர் அவன் சொல்கிறத உண்மைன்னு நம்புகிறாங்கடா அந்த உலகத்தில். அது எவ்வளோ பெரிய ஆபத்து. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், மக்கள்கிட்ட போய் அரசியல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை பண்ணணுமா வேண்டாமா? அப்படி பண்ணுறது சட்டப்படி சரியா தப்பா? ஏன்னா அரசியல் அமைப்பு சட்டம் மாணவர்களாகிய உங்களை என்ன சொல்லியிருக்கு? 51H பிரிவின் அடிப்படையில் மாணவர்கள் என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டேன்னா, அறிவியல் சிந்தனையை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நீங்கள் பேசக்கூடிய பேச்சு அறிவியல் சிந்தனையா அல்லது இல்லையா? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? அறிவுக்கு உட்படுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அறிவுக்கு உட்படுத்துங்கள். அதுதான் திருக்குறள் ஒன்று இருக்கேடா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருள்னா என்ன அர்த்தம்? அந்த பொருளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை காண்பது தான் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படித்தான் தந்தை பெரியார் என்ன சொல்கிறாரு, நான் என்னத்தை வேணாலும் சொன்னாலும் நீ பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டிடக்கூடாது, உன் அறிவுக்கு சிந்தித்து பாரு, அதில் எது சரின்னு இருக்குதோ அதை நீ எடுத்துக்கோ, மற்றதை நீ என்ன பண்ணு தூக்கி போட்டு உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த சீமான் மாதிரி ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? சிந்திக்காதே, நான் சொல்கிறத நீ கேளுன்னு சொன்னால் இது ஆபத்தா அல்லது ஆபத்து இல்லையா? அதனால் இந்த மாதிரி முட்டாள்கள் பேசக்கூடிய பேச்சை நாம் கேட்கலாமா அல்லது வேண்டாமா? அதுதான் விஷயம். இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. சிந்திக்காத முட்டாள் கூட்டம் அவன் பின்னாடி போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் மாணவர்களே. நீங்கள் அவன் பேச்சை கேட்காதீங்க, அவன் பக்கம் போகாதீங்க. நீங்கள் கேட்காதீங்க. அவன் படிச்சு மட்டும் அவன் பணக்காரனாய் அவன் பிள்ளைகள்லாம் பணக்காரன். அப்போ நம்ம படித்தா நம்மளுக்கு பெரிய அப்புறம் என்னோட அவனை பேச விட மாட்டேங்க. நீ பேசி முடிச்சதுக்கப்புறம் அவனை பேச விட. சொல்லு, நீ பேசு ஃபர்ஸ்ட்டு. அவன் பேச்சை கேட்டு நீங்களும் படிக்காம போயிட்டு அவன் மட்டும் பணக்காரனாயிட்டு அவங்க பிள்ளைங்க மட்டும் படிக்க வைப்பாங்க. அதெல்லாம் அவன் வெளியில போகாதீங்க. ரைட்டு, நீ சொல்லு வில்லி. அதனால நம்ம எல்லாருமே அவன் பின்னாடி போகவே கூடாது. நம்ம படிச்சு நம்ம பெரிய ஆளாகும். ரைட்டு. இப்போ இதுக்கான வாய்ப்புகளை அரசு நிறைய கொடுத்துருக்கு, சரியா? அதை நம்ம தொடர்ச்சியாக நாங்கள் உங்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்க. அதனால அரசு நம்மளுக்கு நிறையாவே கொடுத்துருக்கு. அதனால நம்ம மாணவராக நம்ம எல்லாரும் விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணுவோம். ரைட்டு, சரியா? நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் சொல்லிடுங்க. நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, டாடா, பாய் பாய். ரைட், லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்றா நீ சொல்றா. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் லைக் பண்ணுங்க. ரைட், சரியா? ஓகே, பாய் சொல்லுங்க இன்னொரு தடவை. பாய் பாய், டாடா. ரைட்.